Hi friends, hello, this is Shivaji. Friends, stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய சின்ன ரிக்வஸ்ட்டு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, லாஸ் ரிகவர் சாத்தியமா, அதாவது நம்ம லாஸ் எல்லாம் வந்து ரிகவர் பண்ண முடியுமா. இது ஃப்ராங்காக ஓப்பனாக வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, லாஸ் ரிகவர் வந்து சாத்தியம் இல்லை. உங்களுடைய லாஸ் வந்து போனது தான். ஸோ லாஸ் ரிகவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அது ஃபஸ்ட்டு அது புரிஞ்சு அந்த மைண்ட் செட்டில் தூக்கி போடுங்க. சார் அப்போது நீங்கள் எடுத்தோடனே நெகட்டிவாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம். எது வரையிலையும் உங்களுடைய மனசில் லாஸ் ரிகவர் அப்படின்ற ஒரு மனசில் எண்ணம் இருக்குதோ, அப்போ என்னன்னா உங்களுக்கு சில விஷயம் கற்றுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டும் வராது. உங்களுக்கு வந்து என்னென்னா, அந்த உங்களோட லாஸ் போச்சு, அந்த லாஸை ரிகவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்குமே தவிர, மார்க்கெட்டில் என்ன இருக்குது, என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத புதுசாக வர வருமானத்தை விட்டுடுவீங்க. ஏற்கனவே வந்த வருமானம் போச்சே, அதை மட்டும் ரிகவர் பண்ணால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, மேற்கொண்டு அதிகமான லாஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ மேபி உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இல்லை 20 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 20 லட்ச ரூபா எனக்கு ரிகவர் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு 20 லட்சம் இங்கே கடன் வாங்கிட்டு, ஸோ அந்த மைண்ட் செட் திரும்ப உள்ள நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா, ஏற்கனவே 20 லட்சம் போச்சு, இப்போ புதுசாக வந்து இப்போ கொண்டு வர 20 லட்சமும் கண்டிப்பாக ஜீரோ. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு மேபி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு மனசுக்கு வலிச்சதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். அது உங்களுடைய விருப்பம். நாம் கசக்குமே அப்படின்ற விஷயம் நம்ம சொல்லாமல், நம்ம ஸ்வீட்டாக தேன் மிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. எது உண்மையோ அதை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகே, இப்போது நிறைய பேரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாஸ் பண்ணிக்கிட்டாங்க. 1 ரூபா போட்டோம் அப்படின்னா நமக்கு 1 ரூபா கிடச்சின்னா ப்ளஸ் 1 ரூபா ப்ளஸ் 1 ரூபாய்க்கு 2 ரூபாச்சு. 2 ரூபா போட்டோம்னா 4 ரூபா கிடைக்கும். 4 ரூபா போட்டால் 8 ரூபா கிடைக்கும். இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரலும் உங்களால் கேபிட்டலை கூட பாதுகாக்க முடியாது. அதாவது உங்களுடைய முதலீட்டை கூட பாதுகாக்க முடியாது. இது வந்து முக்கியமான விஷயமாக வந்து எடுத்துக்கோங்க. சார் அப்போ எப்படி தான் சார் அப்போ எல்லாமே அதாவது முன்னாடி போய்ட்டுருக்காங்கன்னா, யார் முன்னாடி போய்ட்டுருக்காங்க? எல்லாருமே எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே சம்பாதிக்க எப்படி சொல்கிறீங்க? யாருமே சம்பாதிக்கல, அது புரிஞ்சுங்க. 90% பீப்புள்ஸ் இன்னமும் லாஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. 90% பீப்புள்ஸ் இன்னமும் லாஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. 10% பீப்புள்ஸ் லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நிறைய முயற்சி பண்ணுறாங்க. வின் பண்ணுறதுக்காக நிறைய எஃபர்ட், அவங்களுடைய முழுக்க அவங்களுடைய சொந்தமான உண்மையான எஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க 10%. அதுலேயும் வந்து 5% பீப்புள்ஸ் ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த 10% கஷ்டப்பட்டு முன்னாடி வர பீப்புள்ஸில் 5% பீப்புள்ஸாக வந்து ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க யாருடைய ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இவங்க 90% ப்ராஃபிட்டை இவங்க 5% பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அதை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. மிச்சம் இருக்க 5% வந்து என்ன தான் நடக்குது அப்படின்றதுல நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருந்து இவங்க வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. யார்? இந்த 10% பீப்புள்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லாஸ் ரிகவர் மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டுருங்க. லாஸ் ரிகவர்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இங்கே. அதை புரிஞ்சுங்க ஸ்ட்ராங்காக. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த 10% ஜோனுக்குள்ளே வாங்க. 10% ஜோனுக்குள்ளே வாங்க. மார்க்கெட்டில் என்ன நடக்குது? இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் போய் கற்றுக்க முடியும் அப்படின்வாங்க. நீங்கள் கற்றுக்க தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணாவே போதும். நீங்கள் மார்க்கெட்டில் சார்ட்டில் எப்படி போகுது, எப்படி வருது, என்ன தான் நடக்குது அப்படின்றதுல நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு சில விஷயம் ஒரு பாயிண்ட்டாக ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்கிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சஸ்டெண்ட் ஆகிட்டு சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து சீக்கிரமாக ப்ராஃபிட் சம்பாதிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுட்டுங்க, லேட் ஆகுது. இல்லை நான் புரிஞ்சிக்கவே மாட்டேன் கடைசி வரலாம் அப்படின்றவங்க கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 1000 லைக்ஸ் இந்த வீடியோஸ் நான் எதிர்பார்க்குறேன். எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். என்னுடைய கணிப்பு பிரகாரம் 1000 லைக்ஸ் வந்தே வரணும், பார்க்கலாம். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் உங்களுக்கு கற்றுக்க சொல்ல வந்து இந்த மாதிரி சேனல் வந்து பாருங்கள். வாட்ச் திஸ் சேனல் ஃபார் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த டெலிகிராம் சேனல் இருக்குது அவங்களுக்காக. நீங்களும் வேணுமென்னா அந்த டெலிகிராம் சேனல் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும்.
டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெலிகிராம் சேனல் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அந்த வியூஸ் பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகே, வேறு எதுவும் இல்லை, சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள், உங்களுக்கு வாட்ச் திஸ் சேனல் ஃபார் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ். அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த சேனலில் என்ன சொல்ல வருது, எந்த இடத்துல வந்து அந்த சேனல் அமைஞ்சால் பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு புரியுது. மேபி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அது. ஓகேங்களா, அதே மாதிரி மார்னிங்கில் கூட உங்களுக்கு ஸ்டாக்ஸ் எந்த இடத்துல ஒரு அப்மூவ் கொடுக்கும், எந்த இடத்துல என்னென்ன மாதிரி ஜோனில் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்ற விஷயம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் விருப்பப்பட்டால் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வேறு டாபிக், இன்னொரு டாபிக் வரலாம். லாஸ் ரிகவர் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும்? ஓகே, இப்போ 2 விஷயம் பாருங்கள். லாஸ் ரிகவர் ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ ப்ராஃபிட் எப்படி பண்ணணும்? கற்றுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் 10% ஜோனில் வரணும்னு சொன்னீங்கன்னா, இந்த 10% ஜோனில் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்களுடைய சைக்காலஜி டெவலப் ஆக முடியுமா அப்படின்றது இதுதான் வந்து டெஸ்டிங் ஜோன். இதில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் நீங்கள் வந்து இந்த 5% ஜோனில் நீங்கள் போக முடியும். இதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா திரும்ப வந்து இந்த 95% பீப்புள்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதே மிஸ்டேக்ஸ் தான் போக முடியும். இது வந்து ரொம்ப முக்கியமானது, ஆனுவல் எக்ஸாம் மாதிரி. இது இந்த 10% ஜோன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஆனுவல் எக்ஸாம் மாதிரி. இதில் என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னா ரொம்ப நிறைய விஷயம் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த 10% ஜோனுக்குள்ளே முக்கால்வாசி வரவங்க எல்லாமே வந்து வெபினாரை அட்டென்ட் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. இந்த ஜோனில் வரவங்க வந்து வெபினார் அட்டென்ட் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களா இருப்பாங்க. ஏன்னா எடுத்தோம் கவுத்தன்னு வந்து இந்த ஜோனுக்குள்ளே வர முடியாது யாராலையும். மேபி 95% தான் வந்து நிறைய பேர் ஜோனில் இதில் தான் இருக்க ஆசைப்படுவாங்க. ஏன்னா அதில் தான் வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், பையிங்கு, அப்புறம் ஒரே நாள் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, இன்ட்ரடே ஸ்ட்ராட்டஜி, அது இது இண்டிகேட்டர் பயங்கரமாக இருக்கும். சும்மா கலக்கிட்டு இருப்பாங்க இந்த 95% ஜோனில். நீங்கள் இப்போ 95% ஜோன் பார்க்கலாம், எல்லாம் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் பார்ப்பாங்க. 95% பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் டெய்லி நான் சம்பாதிக்கிறேன், என்னோடய ஸ்க்ரீன் பாருங்கள், என்னுடைய போர்ட்ஃபோலியோ பாருங்கள், நான் இப்படி சம்பாதிக்கிறேன் அப்படி சம்பாதிக்கிறாங்களே, இந்த ஜோனை 95% பீப்புள்ஸ் பார்த்துருப்பாங்க. இந்த 10% ஜோன் இருக்காங்கன்னா லாஸஸ்க்கான வீடியோ பார்த்துருப்பாங்க, எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ பார்த்துருப்பாங்க. இவங்களும் யூடியூப் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்ப்பாங்க. ட்ரேடிங் அதிகமாக பண்ண மாட்டாங்க. இவங்க 10% பீப்புள்ஸ் வந்து ட்ரேடிங் அதிகமாக பண்ண மாட்டாங்க. நிறைய விஷயம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ட்ரேடிங் அதிகமாக பண்ண மாட்டாங்க. பண்ணாலும் ஸ்மால் குவான்டிட்டி பண்ணுவாங்க. ஒரு 50 குவான்டிட்டி, 100 குவான்டிட்டி, சின்ன குவான்டிட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த 95% பீப்புள்ஸ் தான் வந்து அதிகமான அக்ரெசிவ். அவங்களுக்கு வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ₹1 போட்டால் ₹10, ₹5 போட்டால் ₹50, இந்த மைண்ட் செட் வந்து அவங்களுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எந்தெந்த ஜோனில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுங்க. கொஞ்சம் அவேர்னஸ் இருங்க. ஒருவேளை நீங்கள் 95%ல் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த 10% ஜோனுக்குள்ளே வாங்க. இதில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 5%ல் போனீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்கான ஒரு வேவை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இந்த 10%ல் வந்து என்னென்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நிறைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், நிறைய ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுடைய கேபிட்டலை பாதுகாக்கணுன்ற வந்து மைண்ட் செட்டில் இருக்கும். இந்த 10% வந்து கேபிட்டலை பாதுகாக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்த உடனே என்னென்னா லாஸஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. நிறைய பேர்னா ப்ராஃபிட்னு போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய கேபிட்டலை பாதுகாக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா லாஸஸ் வந்து தடுத்து நிறுத்தப்படும். ப்ராஃபிட் சைடு போக மாட்டீங்க, ஆனால் லாஸ் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராஃபிட் சைடு போக சொல்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் பாருங்கள், உங்களுக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஸ்டேஜில் எந்த வரீங்கன்னு சொல்லுறது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னுடைய வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னு எந்த ஃபோர்ஸும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் அது புரிஞ்சுங்க. நான் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறேன், அப்ரோச் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் யூடியூப் பார்த்தும் கற்றுக்குங்க, இல்லை வேறு யார்கிட்டையாச்சும் வெபினார் அட்டென்ட் பண்ணியும் கற்றுக்குங்க, உங்களோட விருப்பம். ஒருவேளை என்னுடைய லிங்க்கில் வெபினார் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வெபினார் எப்படி இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராம் சேனலில் இருக்க வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. டைமிங்ஸ் எந்த டைமிங்ஸ் கிடையாது. நீங்கள் எந்த ஜாபுக்குனா போங்க, என்ன டைம்னா வாங்க, டைமிங் வந்து நோ இஷ்யூ. ஏன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைம் தான் ஜாயின் பண்ணணும், அந்த டைம் தான் ஜாயின் பண்ணணும், அப்படி தான் வரணும், இப்படி தான் வரணும் கிடையாது. மெயின் வந்து 1-to-1 செஷன் கூட நான் ரெடி. அதாவது ஒரே ஒரு ஆளுக்காக கூட நான் வந்து வெபினார் எடுக்கிறதுக்காக ரெடி. ஸோ 1-to-1 செஷன் தான். நீங்கள் எந்த டைம் அந்த விஷயம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ ஃபீஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 45 days வந்து உங்களுக்கு முழுக்க கிளாஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 10 days வந்து வீடியோஸ் கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அதை கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா என்னோடய வீடியோ முக்கால்வாசி பார்த்து நிறைய பேர் வந்து என்னோடய யூடியூப் வீடியோ போதும் சார் அப்படின்றாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1500 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 1500 வீடியோவில் என்னோடய வியூவில் ஒரு 500 வீடியோ உங்களுக்கு
கம்பல்சரி உங்களுக்கு யூஸ் ஆகும். அது எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன. ஏன்னா வந்து நம்ம 1500 வீடியோ 1500 விதமாக மனிதர்கள் இருப்பாங்க. ஒருத்தருக்கு அது பிடிக்கும், ஒருத்தருக்கு இது பிடிக்கும். ஸோ மேபி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 500 வீடியோ அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய வியூ பிரகாரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஹோப் அவங்க மேலே வச்சு நான் 1000 லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில். பாய்.